இயேசுவில் அன்பானவர்களே, இந்த நாளிலே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாய் நிறைய மக்கள் இருக்கிறார்கள். குடி பழக்கத்திலிருந்து மக்கள் மீட்படைய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கணும். நாம் பார்க்கிறோம், குடிப்பது உடலை கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கும், நாட்டை கெடுக்கும் எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் மக்கள் குடித்துதான். நீ குடிக்கிறதுனால எவ்வளவு கேடு தெரியுங்களா? நான் அதிகமாக சொல்ல முடியும். எல்லா மக்களும் குடிக்கிறாங்க. உண்மையாகவே பார்க்கிற பொழுது அது குடிக்கின்ற நிலை ஒரு தீய ஆவிதான். குடிக்கின்ற ஒரு ஆவிதான், குடிக்கார ஆவி என்று சொல்லலாம். அந்த குடிக்கார ஆவி வருகிற பொழுது அவங்க குடிச்சிட்டே இருக்கிறாங்க. அதனால பல இடர்பாடுகள். நீங்க நீதிமொழி புத்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 23-32 படிச்சீங்கன்னாக்க அது சொல்லப்பட்டிருக்கும். 23, 29, 32 படிச்சுனாக்கே சொல்லப்பட்டிருக்கும். குடிக்கிறதுனால அவங்க குடும்பம் எப்படி அழிஞ்சு போயிடும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன செய்யறது? எல்லா மக்களும் குடிக்கிறாங்க. நாம் ஜெபிக்கணும். அந்த குடிக்கார ஆவி அகன்று போக வேண்டும். நாம் ஜெபிக்கணும். குடிக்கார ஆவி அகன்று போகணும். இன்னைக்கு நான் சொல்லும்போது உங்களுடைய குடும்பத்தில் யாராவது கூட அப்படி இருக்கலாம், உங்களுடைய உறவினர் அப்படி இருக்கலாம், உங்க தெரிஞ்ச நண்பர்கள் அப்படி இருக்கலாம். அந்த குடிக்கார ஆவி அவர்களை விட்டு வெளியேறணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஒரு கருத்து என்ன தெரியுங்களா? திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்குமே தீய ஆவியை ஓட்டுங்கன்னு மார்க் 16 சொல்லுவார். தீய ஆவி ஓட்டுங்கன்னு சொல்லுவாங்க. திருமுழுக்கு பெற்ற எல்லாருக்கும் கொடுங்கன்னு அறியும். தீய ஆவி ஓட்டுனா அப்போ தீய ஆவி என் பெயரால் பேய்களை ஓட்டுவீங்கன்னு சொல்றாங்க. அந்த தீய ஆவி பகணும். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சிலுவையை கையில் எடுக்கலாம். சிலுவையை கையில் எடுக்கலாம். ஒருவேளை சிலுவை என்கிட்ட இல்லைன்னாக்க ஜெபமாலை எடுத்து அந்த ஜெபமாலை சிலுவை எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு நீ யாருக்காக ஜெபிக்க போறீங்களோ, அர்த்தம் நீங்க யாருக்காக ஜெபிக்க போறீங்களோ அவங்கள உங்க மணக்கணு முன்னாடி நிறுத்துங்க. மணக்க முன்னாடி ஜெபிங்க. ஒரு பேர் இல்லை, 2 பேர்ல எவ்வளவு பேர் இருந்தாலும் அவங்க நினைச்சு நிறுத்துங்க. அவங்களுக்கு நேராக சிலுவை முடி போடுங்க. இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த தீய ஆவியெல்லாம் இயேசு நாமத்தினாலே பூகிறதா இருக்கிறது. அந்த குடிக்கார ஆவி அந்த மக்களுக்கு வெளியேறணும். அதுக்காக நாம் பாரத்தோடு கூட ஜீவிப்போமா? சிலுவையை எல்லாரும் கையில் எடுத்துக்கிடுங்க. பாரத்தோடு கொண்டு வாங்க. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்றதுனால அவன் யார் எங்கேயா இருக்கட்டும், நீ இப்ப ஜெபம் பண்றதுனால அருகில் மாத்திரம் ஆண்டவர்கள தூரத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறபடினால இயேசுடைய திருப்பெயரை சொல்லி ஜெபிக்கிற பொழுது அவளுக்குள் இருக்கிற அந்த ஆவி வெளியேறணும். ஜெபிப்போமா? எல்லாம் சிலுவையை கையில் எடுக்க. சிலுவையை கையில் எடுத்து சிலுவையில் மரித்த இயேசுவை மணக்கன் முன் கொண்டு வந்து அவர் சொன்னாரே, என் பெயரால் பேய்களை ஓட்டுங்க, தீயாவியை ஓட்டுங்கன்னு சொன்னாரே. அவர் பேர் ஒப்பு கிடக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கள் குடி போதையினாலே, குடி பழக்கத்தினாலே ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உடல்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. அவருடைய குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ சகோதர குடிப்பதனாலே சகோதரிகள் ஆண்டவரை அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அப்பா அம்மா கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். என் மகன் மனமாற மாட்டானா, குடிக்கிறானே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே,
ஆண்டவரே, சகோதரிமார்கள் என்னுடைய கணவர் குடித்து விட்டு குடும்பத்திலே பழைய பிரச்சனைகளை கொண்டு வருகிறார் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்ணீரோடு கூட இணைகிறோம் ஆண்டவரே, அவர்கள் கண்ணீரோடு கூட இணைகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, என் அப்பா குடிக்கிறார், என் அப்பா குடிக்கிறார், குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறார், அடிக்கிறார், உதைக்கிறார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒவ்வொரு நபரையும் உமக்கு முன்பாக நிறுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, முடித்து பெயரால் அந்த பொல்லாத பிசாசு அவனை விட்டு, அந்த மகனை விட்டு வெளியேற வேண்டும் என்று கட்டளையிடுகின்றோம் ஆண்டவரே. இது அவனுடைய புனித திருச்சிலுவை, இந்த திருச்சிலுவை எதிர்களே, சைத்தான்களே, அசுத்த ஆவிகளே அகன்று போடுவீர்கள். யூத குலத்தின் சிங்கமான இயேசு கிறிஸ்து திருவிலே தான் ஜெயம் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, அவருடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா விதமான அந்த கெட்ட பழக்கம், தீய ஆவிகளும் இப்பொழுது அவர்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. அந்த குடி பழக்கத்திலிருந்து வெளியேறட்டும். அந்த குடிக்கார ஆவி, குடிக்கார ஆவி அவருடைய உடலிலிருந்து, உள்ளத்திலிருந்து, எண்ணங்களிலிருந்து சேர்ந்திருந்து வெளியேறட்டும் ஆண்டவரே. நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நான் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் திருப்பெயரை மகிமைப்படுத்தி நான் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடிக்கார ஆவி அவர்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே, வெளியேறட்டும் அப்பா. அப்ப கெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக விண்ணகம் விட்டு மன்னகம் வந்து இயேசுவே உம்முடைய திருப்பெயரால் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக கல்வாரிலே கசைப்பட்ட இயேசுவே உம்முடைய திருப்பெயரால் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக மரித்து வைத்த இயேசுவே உம்முடைய திருப்பெயரால் ஜெபிக்கிறோம். அந்த பொல்லாத தீய ஆவி அவர்களை விட்டு வெளியேறுவதாக இயேசுவே உம்முடைய திருப்பெயராலே நான் ஜெபிக்கிறோம். அந்த தீய ஆவி அவர்களை விட்டு வெளியேறட்டும், வெளியேறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் சிலுவிலே சிந்திய பரிசுத்த ரத்தம் அந்த மகள் மீது, அந்த மகன் மீது தொழிய படட்டும் ஆண்டவரே. சகோதரன் தொழிய படட்டும் அப்பா, தொழிய படட்டும். ஜெபிக்கிறோம். நீ கொடுக்கிற விடுதலையின் ஆசீர்வாதம் அவர்கள் கடந்து வரட்டும் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகிற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருப்பெயரிலே நாம் தீய ஆவியை, குடிக்கார ஆவியை அகற்றிருக்கிறோம். நாம் ஜெபிக்கிற பொழுது நம்மை யாரை முன்குறித்து வைத்து நாம் ஜெபித்தோமோ, நாம் யாருக்காக ஜெபித்தோமோ அவர்களை முடிந்தால் சந்தியுங்கள், சந்தியுங்கள். ஜெபத்தோடு கூட அவர்களுக்கு ஆழ்ம ஆலோசனை கூறுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள். மெய்யாகவே குடிக்காரர்கள் பெரிய மாற்றத்தை அடைந்திருப்பார்கள். நம்முடைய ஜெபம் ஆண்டவர் முன்பாக மிக மதிப்புக்குரியதாக இருக்கிறது. தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து செயல்படுவோம்.